காலையிலேயே எழுந்திரிச்சோடனே சுப்ரபாதம் கேட்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது வச்சுங்களேன். தலைமாட்டில் கிடக்கும் செல்லு எடுத்து பார்க்கறது, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நியூஸ் வருது பாருங்க. அதாவது விஜய்க்கு மாதர் சங்கம் கண்டனம். என்ன கண்டனம்? மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் நேற்றுக்கு. அதுபோக நாங்குநேரியில் இரட்டை கொலைகள் வாய்ப்புற்றி நிற்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் ஒருத்தம் கூட வாய்த்தவர்களை கூட்டணி கட்சியிலிருந்து. அதுக்கு பிறகு திருமாவளவன் கடும் போராட்டம் கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார். யாருக்கு? ட்ரம்புக்கு. அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிறாப்புல. என்ன கேள்வி? அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கி இருக்கிறது, இந்த அராஜக போக்கை உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஓடுகிறாப்புல. ஆஜி அவர்களே, தமிழ்நாடு ஷியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த தலைவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தமது ஆதரவை நல்கி உங்களை வாழ்த்து உரையாற்றி இருக்கிற இப்பெல்லாம் பார்த்தா காண்டாகுமா இல்லையா? ஐயோ, தமிழ்நாட்டில் கலடா கோடி பிரச்சனை, லட்சம் பிரச்சனை டெய்லி. அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவர்கள் இப்படி தான் நல்லா சித்தப்பூவெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு முறையில் நல்ல பாதையில் போயிட்டு இருக்காங்க. இப்படியே போக விடுங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும்ல இவங்கெல்லாம் யார், எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. வர இருக்கிற 2026 தேர்தலில் இவங்களுக்கு தெரியும். அப்போ தெரியும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய யங் தாத்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வாட்டி பச்சக்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாட்ஸ்அப்பில் எங்களுடைய யங் தாத்தா பேரில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது குரூப்பு கிடையாது, சேனல். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. அதாவது அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு? மாதர் சங்கத்துக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சமூக வலைதளங்களில் சங்கீதா அவர்களை தவறாக சித்தரிக்கின்றனர் தாவேகாவினர். விஜயின் ஆதரவாளர்கள் தவறாக சித்தரிக்கிறார். அதனால நாங்கள் ஒரு கண்டனம் சொல்கிறோங்க, நாங்கள் மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல தாவேகாவை சார்ந்தவர்களோ இல்லை விஜயின் ஆதரவாளர் ஒரு இடத்துல சங்கீதா அவர்களை தப்பாக பேசுனாங்க அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்டாவது காமிக்கிறேன். ஒரு 3 ஸ்கிரீன்ஷாட் இருக்குது. அது எங்கே இருந்து வந்துச்சு, அது யார் போட்டால், அவங்களோட ஐடியை போய் செக் பண்ணி பார்த்தா கீழே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயில் எடுத்துட்டோம். 10 ஃபேக் ஐடி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போவே நான் சொல்கிறேன், 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு? வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஃபேக் ஐடி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வச்சிருக்கேன்னு வைங்களேன். எல்லாமே விஜய்க்காகவே இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே விஜய் ரசிகர்னு பாப்பீங்க அந்த ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா. எங்கள்கிட்ட அந்த எவிடன்ஸ் இருக்கு. வேற யாரு தவறா பேசினா? மாதர் சங்கத்துக்கு இதான் வேலையா? இந்த மாதர் சங்கத்தை நான் எப்ப கடைசியா பார்த்தேன், 2015 சிம்பு ஒரு பீப் சாங் போட்டாரு அப்படின்னு இந்த போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போட்டு போயின்னு இருந்தாங்க. நான் நிப்பாட்டி கேட்டேன், எங்க போறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் மிஸ் தெங்காசி அழகிய போட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம், டாட்டா பாய் பாய். நானும் கையை விட்டுன்னு வாழ்த்து சொல்லி அனுப்பிவிட்டேன். அவன் எப்போ திரும்பி வந்திருக்குன்னா, அந்த மாதர் சங்கம் 11 வருஷம் கழிச்சு இப்போதான் திரும்பி வந்திருக்கு. இந்த மாதர் சங்கத்துக்கு இதுதான் வேலையா? தமிழ்நாட்டில் நடந்த எண்ணற்ற கொடுமை நடந்துச்சு பெண்களுக்கு எதிராக. அதுக்கெல்லாம் வாய் திறக்கணுமே. இப்போ இந்த கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு பெண் குழந்தைய வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன். அதுக்கு உங்கள் கண்டன குரல் எழுந்ததா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கு உங்கள் கண்டன குரல் எழுந்ததா? கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, அதுக்கு உங்கள் கண்டன குரல் தெரிவிச்சிங்களா? இப்போ சென்னையில் ஒரு 16 வயசு குழந்தைய தப்பு பண்ணியிருக்காங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கம்ப்ளைண்ட் பண்ண போன பேரண்ட்ஸ் 2 பேரை ஸ்டேஷனில் வச்சு 2 நாள் உள்ளே வச்சு நிர்வாணமாக வச்சு அந்த 2 பேர் பேரண்ட்ஸ் மேலேயுமே கேஸ் போட்டாங்க. இதை நீ வெளில சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி தேவையில்லாமல் கேஸ் போட்டு, அதுக்கு பிறகு 3 மாதம் கழிச்சு அந்த கேஸ் போட்ட எஸ்பி ஒரு லேடி, அந்த லேடியை கொண்டு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துச்சு. அதுக்கெல்லாம் அவங்க கண்டனக்குள் வராத. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்துருவோம். சோனியா அருண்குமார் அப்படின்ற ஒரு பெண்ணை முன்னாள் ராஜ்யசபா எம்பி, யார், திமுக எம்பி அப்துல்லான்ற ஒரு நபர் ரொம்ப கேவலமான வார்த்தையில், அதான் சொல்ல முடியாது வெளில, அப்படிப்பட்ட வார்த்தையால் ஒரு எம்பி, திமுகவுடைய முன்னாள் எம்பி பேசுறாரு புது வெளியில ட்விட்டர்ல. அப்பல எங்க மேடம் போயிருந்தீங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெண்களுக்கு எதிரான தப்பு நடக்கும் போதெல்லாம் இந்த மாதர் சங்கம்லாம் காணுமப்பா. இங்க வந்துட்டு நேரா யாருக்கு? விஜய் அவர்களுடைய மனைவிக்கு நீதி பெற்று கொடுப்பதற்கு. இது யாருமா ஷேர் பண்ணியிருந்தா? சிபிஎம், அதாவது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு வலைதள பக்கத்தில் இது ஷேர் பண்ணுறாங்க. மாதர் சங்கம் இப்படிலாம் போட்டிருக்கு அப்படின்னு அந்த அம்மா ஒன்று நிற்கிது, முடியெல்லாம் வச்சுக்கிட்டு விடுது, கிளாஸ் போட்டுட்டு. எனக்கு தெரிஞ்சு மாதர் சங்கம் மாதிரியே தெரில. மாதர் சங்கம்னா இந்த பாப் கட்டிங்லாம் வெட்டிக்கிட்டு, இந்த லிப்ஸ்டிக்லாம் தடவிக்கிட்டு, ஒரு ஹேண்ட் பேக்கை போட்டு தான் நம்ப முடியும் இவங்க மாதர் சங்கம்னு. இந்தம்மா டீசெண்டாக இருக்குது. அதாவது சிபிஎம்மோட தலைவர் இருக்கிறார்ல, தமிழ்நாட்டின் செயலாளராக இருக்கிறார் சண்முகம், அவருக்கு இதான் வேலையா? எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, எதை கொண்டாந்து எங்கேயா போடுறீங்க? சிபிஎம் ட்விட்டர் ஹேண்டில் போடுற மேட்டராது. ஏதாவது ஒரு அஃபிஷியலாக இந்த இடத்துல இவ்வளோ வல்கராக பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நியாயம் இருக்குங்க. எங்குமே நடக்காத ஒரு செய்தியை
விஜய்க்கு ஆதரவாக. அப்போ சிபிஎம் உங்களுடைய கொள்கை கோட்பாட்டெல்லாம் மறந்துட்டீங்களா? செந்நிறக்குடி பறந்தது எதற்காக சிபிஎம் ஆரம்பிக்கப்பட்டது? எதை நோக்கி நீங்க களத்துல போராட்டத்தை ஏற்படுத்துறீங்க? இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முழுக்க விஜயோட எதிர்ப்பு. ஏங்க சரி வலுவு கேட்குறேன், நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சிபிஎம் சிபிஐ எல்லாம் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வந்தீங்க. சொல்ல போனா விஜயோட இந்த கரூர் சேம்பையில் நீங்க பெரிய அளவுல நீங்க 2-3 அறிக்கையெல்லாம் விட்டீங்க. இதே அறிக்கையை கள்ளக்குறிச்சியில் 66 பேர் கள்ளசாரம் குடிச்சு மரணித்தாருல்ல, அப்போ ஏன் அந்த அறிக்கை வரல? இப்போ சென்னை மெரினாவில் ஏர் ஷோவில் ஒரு 5 பேர் செத்து போனாங்க இல்லை, அப்போ ஏன் அந்த அறிக்கை வரல? இப்போ நாங்குநேரியில் இரட்டை கொலை நடந்திருக்கு, அதை கண்டிச்சு ஏன் ஒரு அறிக்கை வரல? இவ்வளவு கீழ்த்தரமா நம்ம சிபிஎம்மும் சிபிஐ போயிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொன்னாலே, இந்த லெஃப்ட் ரெண்டுன்னு சொன்னாலே ஒரு இடத்துல பெரிய மதிப்பு வரும். ஏன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நல்லக்கண்ணு ஐயா. அவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி. அப்படி இருந்துட்டு போன கட்சி இப்போ யாரெல்லாம் வழி நடத்துறா? திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னே இப்போ 2 லெஃப்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கா? ஐயா சிபிஎம் சிபிஐயோட தலைவர் ஐயா சண்முகம் அண்ட் வீரபாண்டி ஐயா, எங்கேயாச்சும் கொடியில கோமணம் நீங்க துவைச்சு போட்ட கோமணம் காஞ்சிக்கிட்டு தான் எடுத்து கட்டிக்கிட்டு வாங்க. இங்க போற வேண்டிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்காக களம் காத்து கிடக்கிறது. நீங்க இன்னும் அறிவாலயம் கக்கூசை நானும் சேர்ந்து கழுவுறேன், திருமாவளவன் கழுவி எடுக்கிறாப்புல நானும் சேர்ந்து கழுவுறேன்னா நீங்க கழுவிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இரட்டை கொலை நடந்திருக்கு. நாங்குநேரியில் மிக மோசமான ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு. ஏன் எதற்கு நடந்ததுன்னு இன்னும் விசாரணையை முடுக்கி விடப்படல. இப்பொழுது அங்கே போராடிட்டு இருக்க மக்களை அடக்கி வைக்கணும். யாரும் போராடாதீங்க, இப்படி தான் நடந்திருக்கு. அவர்கள் மது அறிந்திருக்கிறார்கள். கஞ்சா போதையில் உள்ளே பூந்து 9 பேர் சேர்ந்த கும்பல் உள்ளே பூந்து வெட்டியிருக்காங்க. அதில் ஜான் என்ற ஒரு உடல் ஊனமுற்றவரால் ஓட முடியலை. ஓடிலன்னா தப்பிச்சிருந்தால் அவர் பிழைச்சிக்கலாம். அவரை கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வடமாநில இளைஞரை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல நான் பார்க்கும்போது விஜய் அவர்கள் காலையிலேயே ஒரு 9:09 ஒரு ட்விட்டு போட்டு முதல்ல அறிக்கை ஒன்று சப்மிட் பண்ணார். அதுக்கு பிறகு தான் 10 ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு திமுக கட்சியிலேருந்து இது வரைக்கும் யாரும் எந்த அறிக்கையும் விடலை. திருமாவளவனே விடலை. அண்ணாமலை விட்டுருக்கிறார், டிடிவி தினகரன் அவர் விட்டுருக்காரு, எடப்பாடி ஆகவே தூங்கினுக்கிறாப்புல ஏந்திக்கல நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குரல் கொடுப்பாப்புல நம்ம திருமாவளவன். அவரே எங்கடான்னு பார்த்தா ஆளை காணும். அந்த அம்மா நின்று தேடி நிற்குது, வீடியோக்களில் பேசிட்டு இருக்கிறாப்புல. அந்த அம்மா கிட்ட ஐயா எங்கள் ஊருக்கு வந்துருங்கய்யா, நீங்கள் வாங்கய்யா எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் பார்த்துன்னு வரமாங்கிறேன். ஆள் எங்கடா காணுமேன்னு பார்த்தா சென்னையில் போராடிட்டு இருக்கிறாப்புல. எதுக்கு போராடுறாப்புல? அமெரிக்கா ஏற்று போராடிட்டு இருக்கிறாப்புல. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் தலைவர் ஹமோனியை சுட்டு கொன்று விட்டார். இந்த அராஜக போக்கை உடனே நிறுத்து போரே நிறுத்து அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்புல. யாரு? நம்ம திருமாவளவன். அங்கே ட்ரம்பெல்லாம் பயந்து போயிட்டாப்புல. ஆளு அள்ளு விட்டு அவருக்கு ஐயோ இந்த திருமாவளவன் கையிலாட்டுனா பெரிய பிரச்சனை ஆகிடுப்பாது. அது வந்து எஸ்டின் ஃபைல கூட தள்ளி வை. நம்ம திருமாவளவன் பேசிக்கிறாப்புல நம்மளை பற்றி, அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும், உடனே போகிறேன்னு எடுத்துன்னு நேற்றுக்கு நைட்டு 2 பேருக்கும் கான்ஃபரன்ஸ். இஸ்ரேல் தலைவரும் ட்ரம்பும் பேசி முடிவெடுத்துக்கிறாப்புல. இப்போ நிறுத்தி வைப்போம், திருமாவளவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாப்புல, இப்போ வந்து தள்ளி வைங்கன்றாப்புல, எலெக்ஷன் முடிஞ்சு வச்சுக்கலான்ட்டுக்கிறாப்புல. அவர் பயத்தில் ஒன்றுக்கு போயிட்டாப்புல நேற்றுக்கு அந்த வெள்ள மாளிகை கக்கூசில். உங்களுக்கு அடப்பு எடுக்கிறதுக்கு அறிவாலயத்தில் 1000 கக்கூசு கட்டி விட்டுருக்குல்ல, அங்கே அடப்பு எடுக்க வேண்டியது. இங்கேருந்து போறாப்புல அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகையில் உள்ள கக்கூசு தான் அடைப்பு எடுக்கணும். நீங்கள் போறீங்க. நாங்குநேரில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, 2 பேரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே தலித் சமூகத்தை சேர்ந்த நபர்களை வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது வரையிலும் மணி இப்போ 2-3 மணி ஆக போகுது. இது வரையிலும் ஒரு அறிக்கை வெட்டிங்க. அவங்க ட்விட்டர் ஹேண்டில் ஒரு அறிக்கை வந்திருக்குதா? வீடியோக்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லாம. நேரா போங்க, அறிவாலயம் கக்கூசிலே படுத்து தூங்குறதா இருந்தா சாத்திரு படுத்து தூங்க, மொபைல் ஆஃப் பண்ணிட்டு எந்த அறிக்கையும் விடாதீங்க. விஜய் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளை, இவர் தான் பூந்தெட்டுந்தாப்பல போயிட்டு வெக்கமா இல்ல? தலித் மக்களுக்கு நீங்க என்ன போராடி இருக்கீங்க? ஏற்கனவே இதே நாங்குநேரில் ஒரு தலித் சமூக மாணவனை வெட்டினாங்க. அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு பிரச்சனை நடக்காம இருக்குமா இல்லையா? இதே வேங்க வயல்ல மலங்கலந்த தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. மலங்கலந்த தண்ணியை குடிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லை, நாங்க போறோம் சிபிஐக்குன்னு போனீங்க. சிபிஐக்கு தீர்வு கொடுக்கணும்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் சிபிஐக்கு போறாரு இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு. பாத்தீங்களா? அப்ப போயிட்டா மோடி கிட்ட போயிட்டாரு பாத்தீங்களான்றீங்க. ஒரு ஸ்டாண்டு கொடுங்கப்பா, பாக்குறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டை கொடுங்கப்பா. இந்த திருமாவளவன், அதாவது இந்த தலித் மக்களுக்கு செய்கின்ற அசிங்கம் துரோகம் இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பா 2026 மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். கண்டிப்பா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை நம்பி இந்த தலித் மக்கள் நின்னாங்கல்ல, எல்லாம் பிஞ்சு போயிட்டாங்க. நீங்க யாரும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய கொடுங்கல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடந்த 4 வருஷங்கள், இப்ப கடந்த ஒரு 6 மாசம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நாங்குநேரில் இரட்டப்படுகொலையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு பெண் 2 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு வன்கொடுமையாக இருக்கட்டும், ஒட்டச்சத்திர ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுவா இருக்கட்டும், இன்னைக்கு இண்டிகோ விமானத்துல ஒரு திமுகவுடைய திருவள்ளுவர் கவுன்சிலர் ஒரு இந்த ஏரோஸ்டர் தப்பா நடந்துக்கிறார். அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கியா? இந்த கூட்டணி கட்சிகளை எங்கேயா போனீங்க? நாளுக்கு நாள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. அது எதிர்த்து குரல் கொடுங்கயா. விஜய் ஏன் பின்னாடி போறீங்க? அந்த மனுஷன் ஜெயிக்கிறார், தோத்துட்டு போறாரு, எங்கேயோ போறாரியா? பிரச்சனையை வாங்கயா பாக்குறதுக்கு.
சீமானண்ணன் எங்க என்ன போனீங்க? தாய் கிழவி படத்துக்கு ரிவ்யூ விட்டுருக்கிறாப்பல நம்ம சீமானண்ணன். அந்த கிழவி நான் தாண்டா புகா 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 புகான்னு பேசிடுச்சு உட்காந்துக்கிறாப்பல. தாய் கிழவி படம்லாம் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? நடக்க 1000 பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு குரல் கொடுங்க. சீமானண்ணா மணி 3 மணி வரைக்கும் இது வரைக்கும் அறிக்கை விடலை. நாங்கள் நிறைய பிரச்சனைக்கு நேற்று நைட்டு நடந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் அறிக்கை விடலை. திருமாவளவன் விடலை, எடப்பாடி விடலை, அன்புமணி விடலை, யாருமே விடலை. திமுகவோட இந்த சிபிஎம் சிபிஐ யாருமே விடலை. சோறு தானே திங்கிறீங்க? இல்லை கேட்குற சோறில் உப்பு போட்டு தானே திங்கிறீங்கன்னு கேட்குறேன். கொஞ்ச நாள் சோறு சொன்னிருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்குனாலும் கொஞ்சோண்டு விசுவாசமாக இருக்கணும். அதனால சாப்பிடும்போது கொஞ்சம் சோறு போடுங்க, சால்ட்டு அப்படிங்கிறது. அயோடின் கலந்தானே கலக்காம இருந்தானே. அயோடின் கலந்தா உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. அயோடின் இல்லாத உப்புனால சாப்பிட்டு தொலைங்க. மக்கள் நாளுக்கு நாள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் மக்களை மறந்து நீங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க விஜய் ஏதாச்சும் பண்ணணும். அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் விட்டுறீங்க. விஜய் வீட்டு ஒரு பிரச்சனை நடக்குதா? சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் டைவோர்ஸ் ஆயிடுச்சா? அவர் எவ்வளவு ரூபா பணம் கொடுக்க போறாரு சங்கீதா அவர்களுக்கு? விஜயும் சங்கீதாவுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும்யா. ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனை வந்து பாருங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அந்த பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற அசிங்கங்களை, அவமானங்களை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க சார். உங்களை நம்பி பெரிய அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, 2026 திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நிற்கிற இடங்கள் அவங்க நிற்கிறாங்கல்ல ஓன் கேண்டிடேட்டா, அது வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இதே காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இதே விசிகாவாக இருந்தாலும் சரி, சிபிஐ மக்கள் நீதி மையம், லொட்டு லொஸ்குன்னு 16-17 கட்சி இருக்குல்ல, ஒருத்தர் கூட வின் பண்ணவே முடியாது. அந்த இடங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தோல்வி அடைஞ்சிருங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாம் பெரிய டீமு, நீங்கள்லாம் செல்றீங்க இருந்து இந்த தமிழ்நாட்டை நாசமாக்குனீங்கல்ல. அறிவாலயம் கக்கூசில் படுத்து தூங்குறத விட உங்களுக்கு வேற என்ன வேலை இருந்துச்சு? 2026 அறிவாலயங்களுக்கெல்லாம் பூட்டு போட்டு நீங்கள்லாம் உங்களை வெளில அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கு பிறகு நடக்கும் 2026 மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள்.